நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மத்தேயு 6வது அதிகாரம் 31 முதல் 34 வரையான வசனங்களை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 6:31 முதல் 34 வரை. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். அன்பானவர்களே, ஒரு வயதான ஞானி இறக்கும் தருவாயில் இருந்தார். அவருடைய இறக்கும் நாளும் வந்துவிட்டது. அவர் சொன்னார், இன்றைக்கு சாயங்காலத்துக்குள் நான் இறந்து விடுவேன் என்று சொன்னார். அப்பொழுது அவருக்கு மிகவும் பிரியமான சீடர்களும் அவருடைய நண்பர்களெல்லாம் அவரை தேடி வந்து விட்டார்கள். குரு இறக்கப் போகிறார் என்ற கேள்வி கேட்டவுடன் ஒரு சீடன் மாத்திரம் அவர் கடைக்கு ஒரு கேக் வாங்குவதற்காக ஓடினார். அப்பொழுது கடைத்தெருவுக்கு அவர் ஓடும்போது அவரை பார்த்து, குரு குடிசையில் இறக்கப் போகிறார், நீ ஏன் கடைத்தெருவுக்கு ஓடுகிறாய் என்று கேட்டார். அப்பொழுது குருவுக்கு ஒரு கேக்கு நன்றாக பிடிக்கும், அந்த கேக்கை நான் சாயங்காலத்துக்குள்ளே வாங்கி வந்து விடுவேன் என்று சொல்லி அவன் கேக் வாங்குவதற்கு வேகமாக ஓடிப்போனான். எல்லாரும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அந்த குரு யாருக்கோ ஒருவருக்காக காத்து கொண்டிருப்பதை போல் இருந்தது. அவர் கண்களை திறந்து பார்ப்பார், சுற்றுமுற்றும் பார்ப்பார், கண்களை மூடிக்கொள்வார். அப்பொழுது திடீரென அந்த சீடன் வந்து விட்டான். உடனே அந்த ஞானி வந்து, சீடனே வந்து விட்டாயா என்று கேட்டு கேக்கை கொடு என்று கேட்டார். அப்பொழுது அந்த கேக்கை அவர் கேட்டது அந்த சீடனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ அவர் வந்து கேக்கை கையில் எடுத்துக்கொண்டார். ஆனால் அவருடைய கை எதுவும் நடுங்கவே இல்லை. அப்போ பக்கத்தில் நின்றவர்கள் கேட்டார்கள், ஐயா, நீங்கள் இன்றைக்கு சாகப் போகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு எந்த கையில் எந்த நடுக்கமும் வரலையே, நீங்கள் கடைசி மூச்சு விடப்போகிறீர்கள், ஆனாலும் நீங்கள் தைரியத்தோடு இந்த கேக்கை எடுத்து சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அந்த குரு பதிலளித்தார், நான் எப்பொழுதும் நடுங்கியதே இல்லை. ஏனென்றால் ஆண்டவராகி இயேசு எப்பொழுதும் அவர் என்னுடனே கூடவே இருக்கிறார். ஆகையால் நான் இன்னும் இளமையாகத்தான் இருக்கிறேன். என்னுடைய என்னுடைய உடம்பு மட்டுமே வயதாகிவிட்டது. ஆனால் இந்த உடல் போன பிறகும் என்று சொல்லிக்கொண்டே அவர் அந்த கேக்கை கடித்து தின்றார். யாரோ கேட்டார்கள், நீர் எங்களை விட்டு போகப் போகிறீர், நீர் எங்களுக்கு சொல்லுகிற கடைசி அறிவுரை என்ன என்று கேட்டார்கள். எதை நாங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். அப்பொழுது அந்த குரு, ஆகா, இந்த கேக்கு மிகவும் நன்றாக உள்ளது என்று சொல்லி புன்னகையுடன் கூறி அவர் இறந்து விட்டார். அன்பானவர்களே, அடுத்த நிமிடம் நம்முடைய கரத்தில் எதுவுமே இல்லை. இந்த நேரத்தில் இந்த கேக்கு நன்றாக இருக்கிறது. இந்த நிகழ்காலத்தில் நாம் ஆண்டவராகி இயேசுவை பின்பற்றி அவரோடு கூட நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் இந்த பூமியில் வாழுகிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. அதுதான் அந்த குருவுடைய ஒரு அறிவுரையாக இருந்தது. ஆகவே நாம் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி நாம் நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசிக்க கேட்போம்.
யாக்கோபு 1ஆம் அதிகாரம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்யக்கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமன உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்ந்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும்போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடிப்போவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் ஆனவைகளை நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயதீன பிரகாரமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையின் பாக்கியவனாய் இருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஆமேன்.
Praise Lord. கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம். எந்தே கவலைப்படல் வேண்டாம், உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா. உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா. வானத்து பறவை பாருங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, சேர்த்து வைப்பதுமில்லை. கர்த்தர் காக்கின்றார், நம் கர்த்தர் காக்கின்றார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே ஒரு மூலம் கூட்ட முடியும், எதை உடுப்போம் என்று கவலை வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். எதை உடுப்போம் என்று கவலை வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை, கவலைப்படுவதுமில்லை. கர்த்தர் காக்கின்றார், நம் கர்த்தர் காக்கின்றார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார்.
பாவியாகாதே, சாத்தானை தேடாதே, நீ சாபமாகாதே, இச்சை கொள்ளாதே, நீ இனியும் சாகாதே, இச்சை கொள்ளாதே, நீ இனியும் சாகாதே, இயேசுவை நீ தேடு, பரலோகம் நாடு, இயேசுவை நீ தேடு, பரலோகம் நாடு. பாவம் செய்யாதே, நீ பாவியாகாதே, சாத்தானை தேடாதே, நீ சாபமாகாதே. வாழ்ந்து மரணத்தை தழுவ நீ விரும்பாதே, பாவம் செய்ய தூண்டுகின்ற பயணம் செய்யாதே, பாவியை வாழ்ந்து மரணத்தை தழுவ நீ விரும்பாதே. பாதாள சாத்தானின் நீரை பாழாக்கி எடுத்தீரே, இயேசுவின் பிள்ளை நீதானே,